வணக்கம். ராஜ் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் மாநில காங்கிரஸ் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சியிலிருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்ற அமைப்பை துவக்கி திமுகவுக்கு ஆதரவளிக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு சிதம்பரம். உங்க இந்த திட்டம் நிறைவேறுமா? இந்த தேர்தலில் பெரிய திட்டம் இல்லை, ஒரு நோக்கம் இருக்கிறது. 5 ஆண்டுகள் கழித்து ஒரு முறை தேர்தல் வரும் பொழுது அந்த தேர்தலில் நல்லாட்சி அமைவதற்கு ஏற்ற வகையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஒரு பொல்லாத ஆட்சி வந்துவிடக்கூடாது. அந்த ஒரு நோக்கம் இந்த தேர்தலில் நிறைவேறினா நான் ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைவேன். 60 நாட்கள் கழித்து உங்களுடைய அமைப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜனநாயக பேரவை மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைஞ்சிரும் நீங்க சொன்னீங்க. அது இணையறதுக்கு அப்படி சொல்லலாம், இணையக்கூடிய சூழல் உருவாகும்னு சொன்னீங்க. அப்படி சொல்லலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் தன்னுடைய தவறை உணர்ந்து 1996 தான் வகுத்து கொண்ட பழைய பாதைக்கு, சரியான பாதைக்கு அது திரும்பி வந்தால் இந்த பிரிவு என்பது தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொன்னேன். அது பிரிவு தவிர்க்கக்கூடிய சூழல் உருவாகும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தேதியில தமிழ் மாநில காங்கிரஸ்ல பல்லாயிரம் பேர் தமாக அஇஅதிமுக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்வது போல சொன்னவர்கள் கூட இந்த 25 நிகழ்வுகளை பார்த்த பிறகு இது தவறு தொடங்கிட்டாங்க. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு மாவட்டங்கள்ல பெரிய கொந்தளிப்பு இருக்கு. அடிப்படையில் உங்களுடைய அமைப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அது தமிழ் மாநில காங்கிரஸோட நீட்சியா, கூடுதல் இணைப்பா, எக்ஸ்டென்ஷனா? எதுவுமே இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு உள்ள ஒரு எதிர்ப்பு இயக்கம், அது ஒரு ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்ட். தலைமை எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த முடிவு தவறு என்று உணர்ந்து தமிழ் மாநில காங்கிரசுடைய ஆதார நோக்கங்கள் சிதைந்து போய்விடக்கூடாது என்ற கவலையில் உருவான எதிர்ப்பு இயக்கம். இந்த 60 நாட்கள் நீங்க சொன்னது 60 நாட்களுக்கான இயக்கம் அப்படின்னு நீங்க சொன்னது ஒரு நாடகீயமான மிகையான கற்பனை மாதிரி தெரியுது. 60 நாள்னு முதல்ல சொன்னது உண்மை. ஆனா இந்த அறிவிப்புக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட தாக்கத்தை பார்த்த பிறகு, தமிழ்நாடு முழுவதும் அமையும் பேரவைகளுடைய எண்ணிக்கையை பார்த்த பிறகு, அதிலே இணைத்துக் கொள்ளும் இளைஞர்களுடைய தரத்தை பார்த்த பிறகு, இது நீண்ட நாள் மக்கள் இயக்கம் நான் சொல்லி 15 நாள் ஆயிடுச்சு. இது அடிப்படையிலேயே மக்கள் கிட்ட நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்பகத்தன்மை ஏற்படவில்லை என்றால் ஒரு 15 நாட்களுக்குள்ள எப்படி 2500 பேரவைகள் அமையும்? நான் சுற்றுப்பயணம் போகல, யாருக்கும் தொலைபேசியில் பேசி அழைக்கல, யாருக்கும் வண்டி அனுப்பி கூட்டியார சொல்லல. அவரவர்களாக அவர்கள் கிராமத்துல, நகரத்துல, வார்டுல வெள்ளைத்தாள் எடுத்து பெயர், முகவரி, கையெழுத்துக்களை இட்டு பேரவை அமைத்து 2500 பேரவைகள் அமைந்திருக்கின்றன என்றால் ஒரு அறிக்கையின் வாயிலாக இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது என்றால் நம்பகத்தன்மை இருக்குன்னு தான் அர்த்தம். உங்களுடைய நோக்கத்திற்கு ஆதரவு பெருகிட்டுக்குன்னு நீங்க சொல்றீங்க. அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் உங்களை தான் தலைவரை ஏத்துட்டு இருந்திருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பேரவை துவக்கி தலைவரானீங்களா? இல்லை. 1996 அந்த கட்சிக்கு தலைவராக என்னை இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். தலைவர் மூப்பனார் அவர்களை நிறுவன தலைவராக அறிவிக்கலாம் என்று சொன்னார்கள். நான் தான் சொன்னேன், ஒரு கட்சியில 2 பவர் சென்டர் இருக்க முடியாது, ஒரு தலைமை தான் இருக்க முடியும். ஆகவேதான் நான் பெயர் சூட்டியது நான் தான். அன்னைக்கு கட்சிக்கு பெயர் சூட்டி பதிவு செய்து சின்னம் வாங்கி தந்தது நான் தான், எல்லாருக்கும் தெரியும். பெயர் சூட்டும் பொழுதே நான் தமிழ் மாநில காங்கிரஸ் அடைப்புக்குறியில மூப்பனார் என்று பெயர் சூட்டினேன். அதனால இது அதீதமான கற்பனை, உண்மையே கிடையாது. இதுவரைக்கும் உங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் விலக்காததுக்கு காரணம் உங்கள் முடிவை இன்னும் அது ஏத்துட்டு இருக்குங்கிறத காண்பிக்குதா? அது எனக்கு தெரியாது, ஏன் விலக்கலைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் விலக்காததுதான் விவேகம்னு நான் நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுடைய அரசியலா? இல்லையே, நல்லாட்சி என்னுடைய நோக்கம். 1991-96 அஇஅதிமுக ஆட்சி ஒரு கசப்பான அனுபவம். ஊழல் மட்டுமல்ல, ஊழலோட இன்னும் பல
தவறான போக்குகள் அந்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. எதேச்ச அதிகாரம், சட்டசபையை மதிக்காதது, எதிர்க்கட்சி தலைவர்களை வேட்டையாடியது, வன்முறையை அவிழ்த்து விட்டது, அதிகார வர்க்கத்தின் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தியது. இவையெல்லாம் சேர்ந்தது அது ஒரு கசப்பான அனுபவம் என்ன சொல்றேன். இதுதான் உங்களை திமுக சார்பு அரசியலை மேற்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளியிருக்கா? இது ஒன்றும் இந்த சாய்மானம் புதிய சாய்மானம் அல்ல. 1996லேயே தலைவர் மூப்பனார் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கிய நேரத்தில் அஇஅதிமுக எதிர்ப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாகத்தான் போகும் என்று உணர்ந்துதான் இந்த கூட்டணி வைத்துக் கொண்டார். இன்னைக்கு நான் கூட்டணி வைக்கல. அஇஅதிமுக தனி கட்சி ஆட்சி செல்வி ஜெயலலிதாவின் தலைமையிலே அமைந்தால் அது நல்லாட்சியாக இருக்காது என்று நான் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதனுடைய பயன் மாற்று அணியான திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு போவதை தவிர்க்கவே முடியாது. அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் திமுகவை ஆதரிச்சதுனால இப்பவும் ஆதரிக்கிறது தான் நியாயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல, இன்னொரு வழி இருந்தது. 3வது அணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த கதவை அடைத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்ற கதவை அடைத்து விட்டு ஒரே ஒரு கதவை திறந்து வச்சுக்கிட்டு போனதுனாலதான் இந்த துரதிருஷ்டவசமான சூழ்நிலைக்கு, துர்பாக்கியமான சூழ்நிலைக்கு இந்த தமாக தள்ளப்பட்டிருக்கிறது. 3வது அணி வெற்றிகரமான அணியா இருந்திருக்கும் நீங்க நினைச்சீங்களா? வெற்றினா எதை வச்சு சொல்றீங்க? ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு 117 இடங்களை 3வது அணி பெற்றிருக்குமா என்று கேட்டீங்கன்னா முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல ஆரம்பம். ஒரு 50-60 இடங்களில 3வது அணி நிச்சயமாக வென்றிருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அது யார் ஆட்சி அமைச்சாலும் அவங்க கிட்ட தேவையை கேட்டு பெறுகின்ற சக்தியாக மாறி இருக்கும் நீங்க நினைச்சீங்களா? அப்படி சக்தியாக மாறி இருக்கலாம், அல்லது இவர்களே ஆட்சி அமைத்து மற்றவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். நீங்க சொன்னீங்க ஒரு 50-60 இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3வது அணி அமைச்சிருந்தா கிடைச்சிருக்கும் அப்படின்னு. அந்த சூழலை மற்றவர்கள் ஆதரவு எதிர்பார்த்து இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கு என்ன எண்ணிக்கை வருங்கிறது பொறுத்து. 2 பேருக்கும் ஏறத்தாழ ஒரு 80 தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு அந்த அணிக்கு ஒரு 50-60 வந்துருந்துச்சுன்னா யார் ஆட்சி அமைப்பார்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆனா அந்த ஆட்சியில தமிழ் மாநில காங்கிரஸ் அணியினுடைய பங்கேற்பு இருந்திருக்கும். அந்த தனிப்பட்ட முறையில ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக, வலுவான ஒரு அமைப்பாக மாறக்கூடிய அளவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த 5 வருடங்கள்ல வளர்ந்திருக்கா? 1996லிருந்து 98 வரை வளர்ச்சி, 98க்கு பிறகு தேய்மானம். அந்த 98லிருந்து 3 வருட தேய்மானத்தை நிறுத்துவதற்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள்.